5 ஆண்டு கால அந்த சட்டமன்ற உறுப்பினருடைய ஆயுட்காலத்தில் 2 ஆண்டு காலம் நிறைவு செய்யப்பட்டிருக்கு. நான் இந்த 30 மாதமாக என்னுடைய நான் சார்ந்த உப்பளம் தொகுதியை பற்றி அதிகமாக பேசுனது இல்லை. ஏன் பேசுனது இல்லைன்னா, மக்களால் ஒருத்தவங்க தேர்வு செய்யப்பட்டுக்கிறாங்க, அது அவங்களுடைய பணி, அவங்க செய்யணும்னு நினச்சின்னு வந்தோம். ஆனால் இன்றைய தினம் உப்பளம் தொகுதி நாங்கள் சார்ந்துள்ள உப்பளம் தொகுதி என்பது இந்த உப்பளம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய தவறான செயல்பாட்டினால், பொறுப்பற்ற தன்மையால், அலட்சிய போக்கினால் இந்த தொகுதியில் அனைத்து விதத்திலையும் அடிப்படை வசதிகள், ஏற்கனவே இருந்த சாலை வசதிகள், சுகாதாரமான குடித்தண்ணீர், தடுத்து நிறுத்தப்படாத மின் விநியோகம், சுத்தமான கழிவுநீர் வெளியேற்றப்படுதல், இவையெல்லாம் பாழ்பட்டு போயிருக்கின்றது. அதுக்கு என்ன காரணம்னா, இந்த சட்டமன்ற உறுப்பினர் உப்பளம் தொகுதியை சார்ந்தவர் இல்லை. உப்பளம் தொகுதியில் அவருக்கு வீடு இல்லை. உப்பளம் தொகுதியில் இல்லாததால் இந்த தெருவெல்லாம் என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியல. தினசரி அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ஃபோட்டோ ஷூட்டு மட்டும் நடத்துவார். ஏதாவது ஒரு அரசு துறையில் இருக்கின்ற அதிகாரிகள் பணி செய்கிறாங்கன்னா அங்கே போய் ஆய்வு செய்வார். ஆய்வு செய்யறதுக்கு கவர்மெண்ட்டில் சூப்பர்வைசர்லாம் போட்டு வச்சுக்கிறான். சூப்பர்வைசரு, அந்த ஏரியா இன்ஸ்பெக்டர்லாங்கிறாங்க. அவங்க கூட நின்றுங்கன்னு ஒரு ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் போட்டுன்னு பத்திரிகையில் போட்டால் அவருடைய பணி முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறார். இன்றைய தினம் உப்பளம் தொகுதியை பொறுத்த மட்டும் பிரதான சாலைகள்னு சொன்னால் இந்த சின்ன சுப்ரா பிள்ளை சாலை, அந்த சாலை முழுமையாக பழுதடைஞ்சிருக்கு. அங்கேருந்து சுப்பையா சாலை பீச் ரோடு வரைக்கும் அந்த சாலையும் முழுமையாக பழுதடைஞ்சிருக்கு. சுப்பையா சாலையிலேருந்து அந்த மெரினா பீச்சுக்கு போகிற வழி, ரெண்டாவது எங்கள் ஊரில் இருக்கின்ற வம்பாக்கரைப்பாளையம் திப்ராப்பேட்டில் ஒரு 5000 வீடுகள் உள்ள இடம். அது அந்த இடத்தினுடைய அந்த செஞ்சி சாலை ரோடு முழுமையாக பாதிக்கப்பட்டு இருக்கின்றது. செஞ்சி சாலை ரோடு அதே போன்று சுப்பையா சாலையிலேருந்து டாக்டர் அம்பேத்கர் சாலை, இந்த அம்பேத்கர் இதை பொறுத்த மட்டும் இந்த கோலாஸ் நகர், அப்புறம் இந்த இந்திரா காந்தி ஸ்டேடியம், அப்புறம் இந்த ராசுடைய தோட்டம், பிரான்ச தோட்டம் பகுதியெல்லாம் அப்படி தான் போவாங்க. அப்புறம் நேதாஜி நகர் 1, 2, 3, அபய் நகர், தமிழ்தாய் நகர், இது போல் ஒரு 5000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள், மகளிட்டு பள்ளி, இங்கே இருக்கிற பெச்சமர் பள்ளி, இதெல்லாம் இருக்குது. ஆனால் 3 ஆண்டுகளுக்கு முன்பு என்னால் போடப்பட்ட சாலைகள் இது ஒரு தரமான ஒரு சாலை. அப்போ நான் எம்எல்ஏ இருக்கும்போதே அந்த சாலையெல்லாம் உடைப்பதற்கு எலக்ட்ரிக்கினுடைய கேபிள் பதிக்கிறதுக்கு அதிகாரிகள் வரும்போது நான் அவங்க துரத்தி அடித்தேன். ரோடு போட்டு இப்போ தான் 1 வருஷம் ஆகுது, நீங்கள் இது யாரும் நோண்டக்கூடாதுன்னு சொன்னாங்க. அரசு அதிகாரிகள் இல்லை, அவங்க தனியார்கள், இந்த மின்துறையை தனியார் மயமாக்கிறதுக்கு திட்டமிட்டு கேபிள் பதிக்கிற அந்த தனியார் நிறுவனத்துக்கு இங்கே இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் இந்த சாலை போடப்பட்டு 2 ஆண்டில் இந்த சாலையை உடைப்பதற்கு அவர் ஒத்துழைப்பு கொடுத்தார். சரி, நீங்கள் சாலையை உடைக்கிறீங்க. அதே போல் வான்றப்பட்ட செஞ்சி சாலையிலிருந்து அந்த அம்பேத்கர் சாலை ஜாயிண்ட் ஆகிற வரைக்கும் பிரதான வான்றப்பட்ட உங்களுடைய சாலை அது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வான்றப்பேட்டை, இந்த தாவதிப்பேட்டையினுடைய இந்த குவார்டர்ஸ் பகுதி, தாவதிப்பேட்டை, அப்புறம் எல்லம்மன் கோயில் தோட்டம், இந்திரா நகர், காளிமன் கோயில் தோட்டம், அலன் வீதி, இந்த மாதிரி ஜெயராம் சிட்டியார் தோட்டம், இந்த மாதிரி பல பகுதிகள் அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 5000 வீட்டுக்கு மேலே இருக்குது. கல்லறை வீதி, அப்புறம் அவர் இருக்கிற கோயில் செட்டியார் தோட்டம், தாமரை நகர், நீங்கள் இங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா நான் ஒரு மாதத்துக்கு முந்தைய கூட லோக்கல் சேனலாகிட்டு போய் காட்டினேன். இங்கே பாருங்கள், இதெல்லாம் நோண்டி போட்டு இந்த மாதிரிலாம் அநியாயம் பண்ணி வச்சுருக்காங்க, ஏன் இதெல்லாம் சுத்தம் பண்ணலாமே வரலாமே. அந்த எம்எல்ஏ காலை பற்றிலாம் அக்கறை இல்லை. இது போன்ற விஷயத்தில் மலிவு அரசியல் செய்ய வேண்டிய விஷயம் அதிமுகவுக்கு இல்லை. அந்த அடிப்படையில் தான் அவர் எம்எல்ஏ இருக்கிறாரு, அவர் கவர்மெண்ட்டை வச்சு அவர் எல்லாம் பண்ணணும்னு நினச்சோம். நான் எந்த விதமான திட்டமிடுதலும் இல்லாமல், பொறுப்பும் இல்லாமல் அவருடைய செயல்பாடு இருக்கிறதால இனியும் அதிமுக சார்பில் ஒரு மௌனமாக இருப்பது என்பது தவறு என்கின்ற நிலையில் இப்போ பத்திரிகைலாம் எழுதுகிறாங்க. பத்திரிகைலாம் சம்பந்தப்பட்டவர்கள் ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுப்பதை விட மக்கள் நலன் காக்கும் பணிகளை செய்ய வேண்டும், அது ஒன்று எழுதுகிறாங்க. மக்கள் நலனுக்காக போராடுவதாக சொல்லக்கூடிய அரசியல்வாதிகள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்குறாங்க.
இந்த ஒரு தொகுதியில் வந்து எம்எல்ஏ இருக்கிறாரா இல்லையா என்பது எங்களுக்கு சந்தேகமாகுதுன்னு அதே பத்திரிகை கேட்குது. இந்த பத்திரிகை எழுதுனா தினத்தந்தி பத்திரிகையில் இன்றைக்கி வந்து ஒரு கார்ட்டூன் எழுதி இது மாதிரி செய்கிறாங்க. அவங்க ஒட்டுமொத்தமாக அரசியல்வாதிகள் மற்றும் அந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் சாடுறாங்க. இப்போ இதை மாதிரிலாம் செய்திகள் வரும்போது இந்த பத்திரிகை நினைக்கிற மாதிரி தப்பான அரசியல்வாதிகளாக நாங்கள் இல்லை. சரி, ஒரு எம்எல்ஏ இருந்துட்டு போடணும்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். இவருடைய செயல்பாடு வந்து மிக மிக மோசமாகவும் அலட்சியமாகவும் பொறுப்பற்ற முறையிலும் மக்களை பற்றி என் தொகுதி மக்களை பற்றி கவலைப்படாமல் இருக்கும்போது அதிமுக சார்பில் நாங்கள் நேரடியாக வந்து களத்தில் வந்து நாளையிலேருந்து இறங்குறதுக்கு நாங்கள் முடிவு செஞ்சோம். அந்த அடிப்படையில் அந்த அந்த செஞ்சி சாலை ரோடு இருக்குது இல்லைங்களா, ரொம்பாகரப்பாளையம் திப்ராப்பேட்டை மெரினா பீச்சுக்கு போகிற ரோட்டுக்கு முனையிலையும் அதே போன்று அம்பேத்கர் சாலையில் வந்து ஏதாவது ஒரு இடத்துலையும் வாண்டர்பேட்டில் வந்து அந்த பில்லுக்கடை ஜங்ஷன் இருக்குது இல்லையா, அந்த இடத்துலையும் அதிமுக சார்பில் 3 இடத்துல நாளை 9 மணிக்கு சாலை மறியல் போராட்டம். யாரை கண்டிச்சுன்னா இந்த செயல்படாத இந்த பிஜேபி அரசை கண்டித்தோம். இந்த உப்பளம் தொகுதியினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய திரு கென்னடி அவர்களுடைய செயலற்ற தன்மையை கண்டித்தோம். உடனடியாக வந்து இந்த சாலைகளை போட அரசை வலியுறுத்தியும் 3 இடத்துல அதிமுக சார்பில் நாளை வந்து சாலை மறியல் போராட்டம். இதில் வந்து ஒரு சிலர் மக்கள் பாதிப்பாங்க, ஸ்கூல் பிள்ளைங்க கூட பாதிக்கலாம். இதுக்கு வந்து நாங்கள் காரணம் இல்லை. அப்படி வந்து பப்ளிக் பாதிக்குது. இது காரணமே இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ உடைய அலட்சிய போக்கு தான் காரணம். விட்டு விட்டு பெய்து வரும் தொடர்மழையால் ஏற்கனவே சேதமடைந்துள்ள பிரதான சாலைகள், நகர்ப்புறத்தின் உட்புற சாலைகள், ஆங்காங்கே தினசரி குப்பைகளில் அல்லாதது கழிவுநீர் தேங்கி நிற்பது போன்ற பல்வேறு பிரச்சனைகளால் மலேரியா, டெங்கு, வைரல் ஃபீவர், வாந்தி பேதி உள்ளிட்ட பல்வேறு உபாதைகளினால் மக்கள் பாதிக்கப்பட்டு ஆங்காங்கே சிகிச்சை பெற்று வருகின்றனர். இது சம்பந்தமாக ஏற்கனவே அதிமுக சார்பில் அரசு புதுச்சேரி மாநிலத்தில் தொற்றுநோய் பரவாமல் இருக்கவும், நோய் தடுப்பை தடுத்து அவர்களுக்கு உரிய சிகிச்சையை உடனடியாக அளிக்கவும் அரசு பொது மருத்துவமனை மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் உள்கட்டமைப்பு வசதிகளை அதிகப்படுத்தவும், உரிய மருத்துவர்களை கூடுதலாக நியமனம் செய்தும், தொற்றுநோய் சம்பந்தமான இரத்தம், சளி உள்ளிட்ட பொருட்களினுடைய பரிசோதனையை விரைவுபடுத்தி மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகின்ற விதத்தில் ஆங்காங்கே மருத்துவ முகாம்களை நடத்த வேண்டும் என்று அதிமுக சார்பில் அரசுக்கு கோரிக்கை வைத்திருந்தோம். ஆனால் பிஜேபியினுடைய இந்த கூட்டணி அரசானது மக்கள் நலனை பற்றி சிந்திக்காமல் தொடர்ந்து தாந்தோன்றித்தனமாகவே இருந்து வருகிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், சுகாதாரத்துறையை பொறுப்பேற்றக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்று ஒரு நாள் அரசு பொது மருத்துவமனைக்கு சென்று ஆய்வு செய்தார். நூற்றுக்கணக்கான நோயாளிகளுக்கு தகுந்த படுக்கை வசதி இல்லாமல், உரிய மருத்துவர்களும் உரிய செவிலியர்களும் இல்லாமல் தரையிலும் கீழே வந்து பாய் போட்டு பெட்ஷீட் போட்டு இதில் வந்து நோயாளிகளை படுக்க வைப்பதோடு மட்டும் இல்லாமல்
ஒரு பெட்டில் 2-3 நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய ஒரு தவறான செயலை அரசால் நடத்தப்படுவது என்பது இது திட்டமிட்டு இந்த அரசு மக்களுக்கு செய்யக்கூடிய துரோக செயலாகும். மக்களின் மீது அக்கறையின்மையை இங்குள்ள ஆட்சியாளர்களுக்கு காட்டுகிறது. தினந்தோறும் அரசு நிர்வாகம் சம்பந்தமாக பல்வேறு திட்டங்களுக்கு அனுமதி அளித்துள்ளேன். இந்த திட்டம் உடனடியாக நிறைவேற்றப்படும், இந்த திட்டத்திற்கு இத்தனை கோடி ரூபாய் பணம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என தொடர்ந்து அறிக்கை வெளியிடும் துணைநிலை ஆளுநர் அவர்கள். அந்த ஒரு மருத்துவர், அந்த மருத்துவரான துணைநிலை ஆளுநர் அவர்கள் புதுச்சேரி மருத்துவமனைக்கு சென்று இன்றைய நிலைமையை ஆய்வு செய்வது என்பது நல்லது. ஏன்னா அரசாங்கம் நினைக்கிற மாதிரி அங்கே இல்லை. அதாவது இந்த நோயால் ஜனங்க படுற கஷ்டத்தை விட இந்த நோய் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு இந்த நோயாளிகள் செல்வதும் அங்கு அவங்க அவஸ்தைப்படுவதும் அதிகமாக இருக்குது. இதில் அரசு ஒரு போர்க்கால அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுக்கணும். அதே போல கொரோனா தொற்று என்பது அதனால மக்களுக்கு ஏற்பட்ட உயிர் பலிகள், பயம் கலந்த பீதியோடு மக்கள் வாழும் நிலைக்கு தள்ளப்பட்டது. மக்களுடைய அன்றாட வாழ்க்கை முழுமையாக முடக்கம் செய்யப்பட்டது. இதெல்லாம் கடந்த கால ஒரு கெட்ட நிகழ்வுகள் போன்றது. ஆனால் இன்றைக்கு உலகம் முழுவதும் பல நாடுகளில் கொரோனா தொற்றால் ஆங்காங்கே மக்கள் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். குறிப்பாக கேரளத்தில் 10க்கும் மேற்பட்ட நோயாளிகளுக்கு புதிய வகை கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கின்றது. இது சம்பந்தமாக கேரளத்துடைய அண்டை மாநிலமான தமிழகத்திலும் கொரோனா தொற்று சம்பந்தமாக ஒரு சிலர் பாதிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் தமிழகத்தோடு பின்னி பிணைந்துள்ள புதுச்சேரி மாநிலத்திலும் கேரளாவில் இருந்து இங்கே இந்த சுற்றுலா பயணிகள் வாரந்தோறும் வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் அனைத்தையும் சீர்தூக்கி பார்த்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சுகாதாரத்துறை, உள்ளாட்சித்துறை, பொதுப்பணித்துறை சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகளுடைய கூட்டத்தை உடனடியாக அவரது தலைமையில் கூட்டி கொரோனா சம்பந்தமான விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்தவும், கொரோனாவை தடுப்பது சம்பந்தமாக புதுச்சேரி மாநிலத்திற்குள் பரவாமல் தடுப்பது சம்பந்தமாக உரிய நடவடிக்கையை போர்க்கால அடிப்படையில் எடுக்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சுகாதாரத்துறை தலைமைச் செயலாளர் சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகளுடைய கூட்டத்தை 1-2 தினங்களுக்குள் கூட்டி மக்களுக்கு தற்போது கொரோனாவால் ஏற்பட்டிருக்கின்ற பயம் கலந்த பீதியை போக்கக்கூடிய அளவில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய செயல்பாடு இருக்க வேண்டும் என்று அதிமுக சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய தினம் புதிய அரசு அமைந்து ஏறத்தாழ 50% நாட்கள் முடிவடைந்திருக்கு. ஒரு 60 மாதத்தில்